ஹலோ வியூவர்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, NPTEL கோர்ஸ் த ஜாய் ஆஃப் கம்ப்யூட்டிங் யூசிங் பைத்தன் கரண்ட் செமஸ்டர் ஜனவரி 2024ஓட ரிவ்யூஸ் தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் செமஸ்டர் ஜூலை 2023ல ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாமினேஷன் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் நானும் ஒன் ஆஃப் த டாப்பர் அந்த கோர்ஸில். பட் ரொம்ப ஹர்டில்ஸ் இருந்தது. அதில் உள்ள பாசிட்டிவ்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஈவன் தோ 2017லேருந்து எனக்கு பைத்தன் பரிச்சயமானதுனாலுமே, அந்த கோர்ஸ் பண்ணும்போது எனக்கு அவங்க குடுத்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே சில நேரம் ட்ரிக்கியா என்னது கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஸ்டேட்லயே கொண்டு போச்சுன்னு தான் சொல்லணும். பட் அதில இருக்கிற ரொம்ப பாசிட்டிவான அ விஷயம் என்ன அப்படிங்கிறது, ப்ரோகிராமிங் அசைன்மென்ட்ஸ் தான். ஸோ நீங்க அதில உள்ள ப்ரோகிராமிங் அசைன்மென்ட்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப வர்த்துங்க. ஸ்டாண்டர்டா அதில வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ மீட் பண்ற மாதிரி நீங்க ப்ரோகிராம்ஸ் எழுதணும். ஸோ அத நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துரும். எந்த மாதிரி ப்ராப்ளம்னாலும் நம்ம சால்வ் பண்ண ரெடி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ப்ரோகிராம்ல அ சில கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் குடுத்துருக்காங்க. அத மீட் அவுட் பண்ற மாதிரி நம்ம ப்ரோகிராம் எழுதணும். ஸோ தட் அதில உள்ள டெஸ்ட் கேஸஸ்லாம் பாஸ் பண்ற மாதிரி அது வீக் 2க்கு குடுத்துருக்காங்க. லாஸ்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, அது வந்து வீக் 5ல இருந்து தான் ப்ரோகிராமிங் அசைன்மென்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த செமஸ்டர்ல அது வந்து வீக் 2ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் குடுத்துருப்பாங்க சில டாபிக்ஸ்ல. அட் த எண்ட் ஆஃப் த வீக் நீங்க வந்து உங்களுக்கு குயிஸ் அசைன்மென்ட்ஸ் ஓப்பன் ஆயிரும். நீங்க குயிஸ் அசைன்மென்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா, டியூ டேட் பிஃபோர் சப்மிட் பண்ணிறணும். ஸோ டியூ டேட் ஆ கரெக்ட்டா 11:59 PM அப்படின்னா 12 தட் இஸ் 8த் February உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் அப்படிங்கிறது இதிலயே அப்டேட் ஆயிரும். ஸோ வீக் 1 பொறுத்தவரையும் ஸ்க்ராட்ச் தான். ஸோ ஸ்க்ராட்ச்லேயுமே அதில எல்லா டாபிக்ஸுமே வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்க முடியாது. நீங்க அத அனிமேட் பண்ணி ஒவ்வொரு டேப்ஸ்லயும் உள்ள ஆப்ஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த குயிஸ் கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம அவங்க டிஸ்கஷன் ஃபோரம்ல என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத பார்ப்போம். ஸோ டிஸ்கஷன் ஃபோரம்ல வீக்லி நம்ம வந்து ஒரு குயிஸ் மாதிரி கொஸ்டின் தினமும் டெய்லி ஒரு கொஸ்டின் அப்லோட் பண்ணலாம். நீங்க அத ஆன்சர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டெய்லி ஒரு கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம விஷ் பண்ணா அதுக்கு என்ன ஆன்சர் வருங்கிறத ரீட் அவுட் பண்ணிட்டு, நம்ம வந்து அதில ரிப்ளை பண்ணிக்கிடலாம். ஸோ எண்ட் ஆஃப் த வீக் வந்து அதுக்கு என்ன ஆன்சர்ங்கிறத அவங்க டிஸ்ப்ளே பண்றேன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சப்ஜெக்டிவா, நரேட்டிவா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்ட்டிசிபென்ட் வந்து அதுக்கு ஆன்ஸரும் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு ஒரு கொஸ்டின்ல ஒரு டவுட் இருந்தது. ஸோ எனக்கு அது புரியல. என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்றதுக்கு அதுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தேன். இங்க பாருங்க. இன் புரோகிராமிங் ஹவ் ஷுட் இன்ஸ்ட்ரக்ஷன் பி கிவன் டூ அ கம்ப்யூட்டர்? ஒரு கம்ப்யூட்டருக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில வந்து அவங்க கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா, அ அன்ஆம்பிகுவஸா இருக்கணும். அன்ஆம்பிகுவஸ்னா குழப்பம் இல்லாம தெளிவா இருக்கணும். ஏன்னா இந்த வீடியோ லெக்சர்ல சார் அதுதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் சப்ஜெக்டிவ் தான். ஸோ இன் அ லாங்குவேஜ் த யூசர் ப்ரிஃபர்ஸ் அப்படின்னா, இங்கிலீஷ் தமிழ்ங்கிறது இல்ல. அவங்க வீடியோலயே சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து ஜாவால ப்ரோகிராம் எழுதலாம். நம்ம சில ப்ரோகிராமிங் எழுதலாம். நம்ம பைத்தான்ல எழுதலாம். பட் பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன். சில டிசைனிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, HTML, PHP போறீங்க. சில அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆரக்கிள் டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணணும்னா, அதுக்கேத்த மாதிரி லாங்குவேஜ் எழுதுறீங்க. ஸோ அது பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் நம்ம நம்ம ஒரு ப்ரோகிராமிங் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றோம். ஸோ இன்னொரு பார்ட்டிசிபென்ட்டும் இந்த சாய்ஸ சூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி டீம்லேருந்து ரிப்ளை வந்திருக்கு. இது வந்து இட்ஸ் பியூர்லி சப்ஜெக்டிவ். ஸோ இந்த மாதிரி சில கொஸ்டின் தான் சப்ஜெக்டிவா குடுத்து நம்ம கன்ஃப்யூஸ் பண்ற மாதிரி கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கரெக்ட்டா, நான் கரெக்ட்டாங்கிற மாதிரி அதில ஆர்க்யூ பண்ணிட்டு போனோம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பார்ட்டிசிபென்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆ லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்றீங்க. இந்த லூப்ல நம்ம வந்து எதுக்காக ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் கூட தெளிவா புரியும். அதில வந்து அந்த இன்ஸ்ட்ரக்டர் ஸோ இதில பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் வீடியோஸ் வித் 3 டிஏ வச்சு ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணத ஓட்டிட்டு இருப்பாங்க. பட் அந்த டிஏஸ் யாருமே இப்போ கரண்ட்டா பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து வேற 2 டிஏஸ் தான் உட்காந்து உங்களுக்கு
ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டிஏஸ்க்கும் இப்போ உள்ள கரண்ட் டிஏஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் செஷனும் இருக்கும். அது பிஹெச்டி ஸ்காலர்ஸ். அவங்களுக்கும் இந்த டிஎஸ்க்கும் கூட சம்மந்தம் கிடையாது. ஜஸ்ட் நமக்கு ப்ராப்ளம் சால்விங்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம அவங்கள ஹெல்ப் கேட்டுக்கலாம். எப்படி சால்வ் பண்ணணும்? எனக்கு என்ன யாது? அப்படின்னு கேட்டு. ஸோ இதுதான் அந்த ப்ரோகிராம். ஸோ இந்த ப்ரோகிராம்ல எதுக்காக ஒவ்வொரு டைமும் பிரின்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல டி டைம்ஸ் ஐ குடுத்துருக்காங்க. ஏன் வந்து அத வந்து டி ஈக்குவல் டூ டி டைம்ஸ் ஐன்னு ஒரு ஸ்டெப் அடிஷனலா சேர்த்துட்டு, நம்ம வந்து அது செய்யல அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. ஆ நீங்க ஜஸ்ட் அத பார்த்தீங்கனாலே தெரியும். டி ஈக்குவல் டூ டி டைம்ஸ் ஐன்னு ஒரு வேரியபிள சேவ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணா ஆன்ஸர் தப்பா வருது. அதே இது சேவ் பண்ணாம டைரக்ட்டா டி டைம்ஸ் ஐன்னு பிரிண்ட் பண்ணா தான் ஆன்ஸர் வருது. எதுக்கு அப்படின்னு அந்த பர்ட்டிகுலர் ஸ்டூடண்ட் வந்து லேர்னர் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க ரிப்ளை பாருங்க. ஸோ ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டி ஈக்குவல் டூ டி டைம்ஸ் ஐ அப்படின்னா, டீங்கிற வேரியபிள்ல தான் என்ன டேபிளுக்கு நீங்க கால்குலேட் பண்ண போறீங்கன்னு இன்புட் வாங்குறீங்க. அது 5யா இருக்கலாம், 2 டேபிளா இருக்கலாம், 10 டேபிளா இருக்கலாம். ஸோ அந்த டேபிள் என்ன டேபிள் அப்படிங்கிறது டீங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நீங்க டி ஈக்குவல் டூ டி டைம்ஸ் ஐ அப்படின்னு சொல்லி அத அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா, என்ன டேபிள்ங்கிறது அந்த கன்டென்ட்ல இருக்காது. ஸோ இன்னும் கூட உங்களுக்கு தெளிவா பார்க்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே இந்த ப்ரோகிராம அ உங்களுக்கு இதில சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ நான் அத ஓப்பன் பண்ணி அத ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ பைத்தான் ஜாய் ஆஃப் கம்ப்யூட்டிங் அண்ட் நவ் இட்ஸ் கரண்ட் செமஸ்டர் ஜனவரி 2024 ஃபார் லூப். இங்க பாருங்க. இதுதான் அந்த பர்ட்டிகுலர் லேர்னர் கேட்ட கொஸ்டின். அவங்க ப்ரோகிராம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்காங்க. அது தெளிவா தெரியுது. ஏன்னா, ஆன்ஸர் வரலங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு, வர்றத மட்டும் தான் அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோகிராம நான் ரன் பண்ணேன்னா, எனக்கு கரெக்ட் அவுட்புட் வருது. எப்போ அப்டின்னா, நான் வந்து டி டைம்ஸ் ஐங்கிறத பிரின்ட் ஸ்டேட்மெண்ட்ல வச்சிருந்தா, ஒருவேளை இந்த மாதிரி நான் குடுத்துருந்தேன் அப்டின்னா, எனக்கு கரெக்ட்டா வரலங்கிறது தான் அவங்க டவுட்டே. ஏன் வரல அப்டின்னா, ஐ வேல்யூ உங்களுக்கு ரேஞ்சுல 0 டூ 10 சீக்வென்ஸ் ஜெனரேட் ஆயிரும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ ஐ ஃபர்ஸ்ட்டு 0 அசைன் ஆகும். ஸோ இந்த லைன்ல இங்க உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஓவர் ரைட் ஆகுது. டி ஈக்குவல் டூ டி டைம்ஸ் ஐங்கும்போது 5 டைம்ஸ் இன்புட் 5 டேபிள் இல்லையா? ஸோ 5 டைம்ஸ் 0 0ங்கிறது உங்களுக்கு அதுல அப்டேட் ஆயிருது. ஓவர்லோட் ஆயிருது. கரண்ட்டா டீல இப்போ 0 தான் இருக்கு. ஓகே. ஸோ ஒரு பாக்ஸ் வச்சிருக்கீங்க. அந்த பாக்ஸ்ல பென் பாக்ஸ்ன்னு பென்ன மட்டும் போட்டு வச்சிருக்கீங்க. அவசரத்துக்கு பென் எடுத்துட்டீங்க, ஒரு பென்சில போட்டிருக்கீங்க. இப்ப எனக்கு பென் பாக்ஸ் தான் பென் தான் இருக்கும்னா என்ன கணக்கு? 2வது நீங்க அதுல பென்சில் வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ அப்டேட் ஆயிடுச்சு வேல்யூ. ஸோ அதனால தான் உங்களுக்கு தப்பா எரர் வருது. ஸோ உங்களுக்கு டி ஈக்குவல் டூ டி டைம்ஸ் ஐ தான் வேணும் அப்டின்னா, பெட்டர் நீங்க என்ன பண்ணிக்கிடலாம், இந்த இத வந்து நீங்க வேற ஒரு வேரியபிள் நேம் குடுத்துக்கலாம். ஸோ எந்த நம்பருக்கு டேபிள் வேணுமோ ங்கிறத டேபிள்ங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு, இப்போ நீங்க வந்து வேல்யூ வந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கிடலாம். டி ஈக்குவல் டூ டி டைம்ஸ் ஐன்னு தட் இஸ் ஆன்ஸர வந்து நீங்க வந்து என்ன ஆன்ஸர்? ஸோ ஆர் ஐ டீய வந்து அதிலேயே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும், இங்க வந்து இன்னொரு வேரியபிள் நேம் நீங்க குடுத்துக்கலாம் ஆன்ஸர். ஆன்ஸர்ங்கிற வேரியபிள்ல உங்களுக்கு ஆன்ஸர் சேவ் ஆயிருக்கும். ஸோ ஆன்ஸர்ங்கிறது ஒரு நியூ வேரியபிள். அது உங்களுக்கு ஆன்ஸர மட்டும் தான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கு. டீய எந்த விதத்திலயும் பாதிக்காது. இங்க பாருங்க. ஸோ ஆக்சுவலா அவங்க வெஸ்ட் பெங்கால்ல உள்ள கேண்டிடேட்ன்னு நெனைக்கிறேன். நான் இங்க தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு புரியாது. எனிஹவ் ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கங்கிறத அந்த வீடியோவ லுக் பண்ணிட்டு, அத புரிஞ்சுட்டு அவங்க ஆன்சர் பண்ணா கொஞ்சம் நல்லாருக்கும் டிஎஸ் எல்லாம். பட் இங்க என்ன நெனச்சுட்டு இருக்காங்க, அவங்க கேட்டிருக்க கொஸ்டின தப்பா புரிஞ்சுகிட்டு, எதுக்காக அந்த ஃபார் லூப் உள்ள அந்த ரேஞ்ச் உள்ளேயே டி டைம்ஸ் ஐ ஏன் குடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு நெனச்சுட்டு ஸோ அவங்க ஆன்சர் கூட டைப் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அத பண்ணாலே தெரியும் அவங்க என்ன கொஸ்டின் கேட்காங்கன்னு. பட் அத கூட அவங்க கவனிக்கல. கவனிக்காமயே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க டிஏ. ஸோ இந்த மாதிரி தாங்க அப்போ அங்கங்க உங்களுக்கு மிஸ்கைட் பண்ணுவாங்க.
நீங்க வந்து கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அவங்க மிஸ்கைட் பண்றாங்க அப்படிங்கிறது புரியும். இல்ல நீங்க என்ன நெனச்சுப்பீங்க அப்படின்னா, ஆ நம்ம தப்பா புரிஞ்சிருக்கோம். நமக்கு வந்து அது லாங்குவேஜ் புரியல அப்படி எடுத்துக்குவீங்க. அப்படின்னு நெனச்சுட்டு நீங்க வந்து அத ஹார்டா எடுத்துக்குவீங்க அந்த பைத்தன் கோடிங்க. இல்ல அப்படின்னா, அவங்க சொல்றது தான் கரெக்ட்டு. ஸோ நம்ம மெத்தடாலஜி தப்பு அப்படிங்கிற மாரி எடுத்துப்பீங்க. ஸோ நீங்க வந்து கான்செப்ட் கிளியரா புரிஞ்சதா தான் நீங்க வந்து அவங்க வந்து தப்பா ஆன்சர் புரிஞ்சுகிட்டு வேற வேல ஆன்சர் குடுக்காங்க. நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணலங்கிறதே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் அங்க ட்ரிக்கே. அவங்க என்ன பண்றாங்கங்கிறது. ஸோ அதே மாதிரி சப்ஜெக்டிவ் கொஸ்டினா குயிஸா குடுத்துட்டுருக்காங்க. அது வந்து வீக் 2லயும் கன்டின்யூ ஆச்சு. ஸோ இந்த டைம் நான் வந்து ரொம்ப உள்ள வந்து அடிக்கடி ஏன் இப்படி குடுத்துருக்கீங்க? அப்படி குடுக்கலங்கிறதுக்கு உள்ளே போகல. ஏன் அப்படின்னா, ஆம் இது ரொம்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அ ஏற்கனவே நான் போன தடவ ஃபீட்பேக்லயே சொல்லிட்டேன். கொஞ்சம் கிளியரா குடுங்க. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி. ஸோ அவங்க அத எடுத்துக்கிட்டு அவங்க ப்ரொசீட் பண்ணா நல்லாருக்கும். பட் அவங்க எடுத்துட்டு ப்ரொசீட் பண்றாங்கற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஹால்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. ஆனா ஹால்ஃப் வந்து இன்னுமே அவங்க கன்ஃப்யூஸ் ஸ்டேட்ல தான் இருக்காங்கங்கிற மாரி தோணுது. ஸோ அதே மாதிரி தான் வீக் 2க்கும் ஒரு சப்ஜெக்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அத வந்து ஏன் நீங்க இந்த ஆன்சர் சொல்றீங்க? இங்க பாருங்க ஒருத்தங்க கேட்காங்க. ஒய் ஆப்ஷன் ஏ அ அப்படின்னு சொல்றீங்க? எதுக்காக ஆப்ஷன் சி கரெக்ட்டா இருக்கக்கூடாதா? அந்த மாதிரி. ஸோ இங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதான் அந்த கொஸ்டின் வீக் 2க்கு. வாட் டஸ் த ஸ்டேட்மெண்ட் ஏஜ் ஈக்குவல் டூ ஏஜ் பிளஸ் 1? ஸோ இது ஆக்சுவலா வேரியபிள் ஈக்குவல் டூ அந்த வேரியபிள் நேம் பிளஸ் 1. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, நல்லாவே ப்ரோகிராமிங் தெரிஞ்சவங்க டக்குன்னு சொல்லுவாங்க. அது இன்கிரிமெண்ட். ஸோ வேல்யூ என்ன இருக்கோ அது கூட பிளஸ் 1 வந்து இன்கிரிமெண்ட் பண்றோம். ஸோ இன்கிரிமெண்ட் அந்த வேல்யூ பை 1ன்னு. ஸோ அதுதான் இந்த ராவ் அப்படிங்கிற லேர்னர் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ராவ பத்தி சொல்லணும். லாஸ்ட் செமஸ்டர் நான் பண்ணும்போதும் எனக்கும் அவரு கைட் பண்ணிட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நான் என்கொயர் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, அவரு வந்து 3 செமஸ்டரா இதுல இருக்காங்க. ஏற்கனவே அவர் ஒரு செமஸ்டர் அட்டெண்ட் பண்ணி எக்ஸாம் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க வந்து எல்லா செமஸ்டரும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து கரெக்ட்டா வந்து ஆன்ஸருக்கு அம் அ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பி அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. இன்கிரிமெண்ட் த வேல்யூ பை அ ஆஃப் ஏஜ் பை 1ன்னு. பட் இந்த அ இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன் ஏ கிடையாதுன்னு. ஸோ ஏ பார்த்தீங்கன்னா, வேரியபிள் ஏஜ் தான். இஸ் அசைன். ஸோ ஈக்குவல்ட்டுங்கிறது ஒரு அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். இஸ் அசைன் டூ அ வேல்யூ ஆஃப் ஏஜ் பிளஸ் 1. ஸோ ஏஜ் பிளஸ் 1ங்கிற வேல்யூவ நம்ம இதுக்கு அசைன் பண்றோம். ஸோ ரைட் சைடு வேல்யூவ லெஃப்ட் சைடு அசைன் பண்றோம். அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு. ஸோ பார்ஷியலா இதுவும் கரெக்ட்டா தான் தோணுது இல்லையா? ஸோ வேல்யூ அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ். அது உள்ள என்ன இருக்குன்னு. அது உள்ள வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா ஏஜ் பிளஸ் 1ங்கிற மீனிங் கிடையாது. வேல்யூ ஆஃப் ஏஜ் பிளஸ் 1 என்ன வருது? அது ஒரு எக்ஸ்பிரஷன் இவாலுவேட் பண்ணா என்ன வரும்? அந்த வேல்யூவ நம்ம இதுக்கு அசைன் பண்றோம். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஸோ இப்படிதான் சப்ஜெக்டிவா சில இத வந்து அவங்க கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு என்ன நாங்க சொன்னது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே தவிர, சப்ஜெக்டிவா குடுத்துட்டோங்கிறதே அவங்க வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ லேர்னர்ஸ் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு நம்மள இன்வால்வ் பண்றதுக்காக உள்ள கொஸ்டின்ஸ் தான். நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே இந்த குயிஸ்லயும், ப்ரோகிராமிங் அசைன்மென்ட் மட்டும் தான் இருக்கணும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த குயிஸும், ப்ரோகிராமிங் அசைன்மென்ட்டும் நல்லா பண்ணுங்க. அதுவே போதும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் கொஞ்சம் ப்ரோகிராமிங் அசைன்மென்ட் ரிவ்யூஸ் பார்க்கலாம். தேங்க் யூ.